ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசக்கரம் பக்தி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு ஏகாதேசி புராண கதை விளக்க காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு ஏகாதேசி குறித்த தகவல்களை, அதாவது மகாத்மியங்களை பக்தர்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறோம். விரதங்களிலே முதன்மையான விரதமாக கருதப்படுவது ஏகாதேசி விரதம். காரணம், நம்முடைய முன்ஜென்ம மற்றும் இந்த ஜென்ம பாவங்கள் அனைத்தையும் தொலைத்து செம்மைப்படுத்தி மோட்ச பாதைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அபார சக்தி படைத்ததுதான் ஏகாதேசி விரதம். விஷ்ணு பகவானுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படும் இந்த ஏகாதேசி நாளில் விரதம் இருந்து அவரை நாம் வழிபட்டால் பகவானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிட்டும். அந்த வகையிலே ஒவ்வொரு ஏகாதேசியும் சுருக்கமாக சொல்ல போனால் மாதத்திற்கு 2 முறை வரும் தேய்பிரை மற்றும் வளர்பிறை ஏகாதேசி இரண்டுமே சிறப்பு வாய்ந்தவை. அந்த வகையில் வருடத்திற்கு 24 முதல் 25 ஏகாதேசிகள் வரப்பெறும். ஒவ்வொரு ஏகாதேசி என்றும் அதிகாலையிலே எழுந்து நீராடி அந்த தினத்தில் நாம் செய்ய வேண்டிய அன்றாட கடமைகள், அதாவது வேலைகளுக்கிடையே நாம் பகவானை வழிபட்டால் பகவானுடைய திவ்ய திருவருள் நமக்கு நிச்சயமாக கிட்டும். ஆதலால் வாருங்கள், ஏகாதசி விரதத்தை ஒவ்வொருவரும் அனுஷ்டித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு பகவானுடைய திவ்ய திருவருளை பெற்று அவருடைய பாதங்களில் சரணாகதி அடைந்து ஒரு நித்தியமான ஆனந்தமயமான வாழ்வை நாம் வாழலாம். குறிப்பாக பிறப்பு இறப்பு என்னும் இந்த தொடர் சங்கிலியிலிருந்து நாம் விடுபட்டு ஒரு ஆனந்தமயமான வாழ்வை வாழ்வதற்குண்டான அடித்தளத்தை அமைத்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே வருகிற ஜூன் 7ஆம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி திதி. இந்த ஏகாதசியினுடைய பெயர் பாண்டவ நிர்ஜல ஏகாதசி. இந்த ஏகாதசி ஒரு முக்கியமான புராண கதையை தாங்கி வருகிறது. ஆம், ஏகாதசி என்றாலே சிறப்பு, அதுவும் சனிக்கிழமை ஏகாதசி வந்தால் அதைவிட சிறப்பு. அந்த வகையிலே இந்த பாண்டவ நிர்ஜல ஏகாதசியும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஏகாதசி. ஆதலால் அனைத்து வகையிலும் சிறப்புகளை தாங்கி வரக்கூடிய இந்த சனிக்கிழமை, அதாவது 7/6/2025 பாண்டவ நிர்ஜல ஏகாதசியை அனைவரும் அனுஷ்டித்து பகவானுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாக அடியேன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாண்டவ நிர்ஜல ஏகாதசி குறித்த மகாத்மியத்தை இப்போது காணலாம். பெயரிலே இடம்பெற்றிருப்பது போல இந்த ஏகாதசியினுடைய மகாத்மியம் இந்த ஏகாதசியினுடைய பெயரிலே அடங்கியுள்ளது. ஆம், பாண்டவ என்றால் பஞ்ச பாண்டவர்களை குறிக்கின்றது. இந்த ஏகாதசி மகாத்மியத்தில் பாண்டவர்களுடைய 2வது சகோதரரான பீமனை குறித்த கதையை இந்த ஏகாதசி தாங்கி வருகிறது. பாண்டவ நிர்ஜல ஏகாதசி. நிர்ஜல என்றால் நீர் கூட அருந்தாமல் என்று அர்த்தம். ஆம், இந்த ஏகாதசி அன்று நீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்தால் மிகவும் சிறப்பு என்று கூறப்பட்டுள்ளது. அது எப்படி? சுட்டெரிக்கும் இந்த வெயிலில் நிர்ஜல ஏகாதசியை கடைபிடிப்பது சாத்தியமா என்றால்
அதற்கு விதிவிலக்கு உண்டு, வழிவகை உண்டு. ஆம், துளசி தீர்த்தத்தை நாம் பருகலாம். துளசி தீர்த்தத்தை ஏற்றுக்கொள்வது எந்த வகையிலும் ஏகாதேசி விரதத்தை முறியடித்ததாக கருதப்படாது. துளசி தீர்த்தத்துக்கு அந்த விதிவிலக்கு உண்டு, அந்த மகாத்மியம் உண்டு. அதாவது பகவானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தத்தில் துளசி இலைகளை இட்டு நாம் அருந்தினால் அது துளசி தீர்த்தம். அல்லது நம்முடைய இல்லங்களிலே பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தீர்த்தத்தில் துளசி இலைகளை இட்டு நாம் அருந்தலாம், அதுவும் துளசி தீர்த்தமே. ஆதலால் வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் அருந்தி இந்த பாண்டவ நிர்ஜல ஏகாதேசியில் விரதம் இருந்தால் நாம் மிகுந்த மேன்மையை அடைய முடியும் என்று இந்த பாண்டவ நிர்ஜல ஏகாதேசி மகாத்மியம் கூறுகிறது. வாருங்கள் மகாத்மியத்துக்குள் செல்வோம். அதாவது பாண்டவ நிர்ஜல ஏகாதேசியின் சிறப்புகள் குறித்து பிரம்ம வைவர்த்த புராணத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஒருமுறை பீமசேனன் வேதவியாசரிடம் கேட்டான், மகாரிஷியே, வேதங்களை வகுத்தவரே, தயவு செய்து எனது வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கவும். எனது குடும்பத்தவர் அனைவரும் ஏகாதசி நாளில் விரதம் இருக்கின்றனர். என்னையும் அவ்வாறே இருக்க சொல்கின்றனர். வேதங்களில் அப்படி இருக்க சொல்வது எனக்கு தெரியும். ஆனால் நான் முயற்சித்தேன், என்னால் முடியவில்லை. பசி மிகவும் அதிகமாக உள்ளது. என்னால் முடிந்த அளவு தானங்கள் கொடுப்பேன். பகவான் கேசவரை தகுந்த முறையில் வணங்குவேன். எனவே ஏகாதசி பலன்களை எப்படி பெறுவது என எனக்கு சொல்லவும் என்றான் பீமன். இதை கேட்ட வியாசதேவர் கூறினார், பீமனே, நீ நரகத்திற்கு செல்ல வேண்டாம் என்றாலும் மேல் உலகங்களுக்கு ஏற்றம் பெற முயற்சித்தாலும் ஒரு மாதத்திற்கு இருமுறை வரும் ஏகாதேசிகளில் உபவாசம் நிச்சயம் இருக்க வேண்டும். அப்போது பீமன் குறுக்கிட்டான், ஓ மகாரிஷியே, என்னால் வருடத்திற்கு 24 முறைகள் வரும் ஏகாதேசியில் விரதம் இருக்க முடியாது. என்னால் ஒரு நாளைக்கு கூட முழுவதுமாக உபவாசம் இருக்க முடியாது. என் வயிற்றில் விருக்கா என்னும் நெருப்பு தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. அதை அணைக்க வேண்டுமென்றால் நன்றாக நான் சாப்பிட்டால்தான் முடியும். ஆனால் பெருமுயற்சியுடன் நான் முயன்றால் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் என்னால் விரதத்தை அனுஷ்டிக்க முடியும். இதை கேட்ட வேதவியாசர் கூறினார், நான் உனக்கு முன்பே வேதங்களையும் மனித தர்மத்தையும் உபதேசித்துள்ளேன். புராணங்களின் சாரமாக இருப்பது என்னவெனில், ஏகாதேசியில் விரதம் இருக்கும் ஒருவருக்கு நிச்சயம் நரகம் கிடையாது. அப்போது குறுக்கிட்ட பீமன், என்னால் மாதத்திற்கு 2 நாளைக்கு விரதம் இருக்க முடியாது ரிஷியே. ஏதேனும் சுலப வழி இருந்தால் தயவு செய்து எனக்கு கூறுங்கள் என்றான் விருக்கோதரனான பீமன். அப்போது வேதவியாசர் கூறுகிறார், பீமனே, நிர்ஜல ஏகாதசியில் ஒருவர் முழு விரதம் இருக்க வேண்டும். நீர் கூட அருந்தக்கூடாது. ஆனால் பகவானுக்கு அபிஷேகம் செய்த நீரை பருகலாம். இப்படி ஒருவர் உபவாசம் இருந்தால் அவர் அந்த வருடம் முழுவதற்குமான ஏகாதசிகளில் உபவாசம் இருந்ததற்கான பலனை பெறுகிறார். இதை கையில் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை வைத்திருக்கும் பகவான் விஷ்ணு வேதவியாசருக்கு சொன்னது என பத்ம புராணம் சொல்கிறது. அதாவது விஷ்ணு பகவானே வியாசதேவருக்கு இந்த ஒரு ஏகாதசியை, அதாவது பாண்டவ நிர்ஜல ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் அனைத்து ஏகாதசி விரதங்களையும் கடைபிடித்த பலன் கிடைக்கும் என்று பகவானே வியாசதேவரிடம் கூறியதாக பத்ம புராணம் கூறுகிறது. அதற்காக மற்ற ஏகாதசிகளில் நாம் விரதம் இருக்கக்கூடாதா என்று அர்த்தம் கொள்ளப்படக்கூடாது. முடியாதவர்களுக்கு இந்த ஒரு ஏகாதசி விரதத்தையாவது
கடைபிடிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் அனைத்து ஏகாதேசிகளிலும் விரதத்தை அனுஷ்டித்தால் நாம் பகவானுடைய திவ்ய திருவருளுக்கு விரைவில் பாத்திரமாக முடியும். சுருக்கமாக சொல்ல போனால் நம்முடைய பாவங்களை எல்லாம் விரைவில் அனைத்து ஏகாதேசிகளிலும் விரதம் இருப்பதால் நாம் நம்முடைய பாவங்களை வெகு விரைவில் அழித்து விட முடியும். ஏகாதசியின் மாலையில் ஒருவர் பகவானுக்கு பாலபிஷேகம் செய்ய வேண்டும். மறுநாளான துவாதசி என்ற காலையில் பிராமணர்களுக்கு தண்ணீர் குடத்தை தானமாக வழங்கி அவர்களுக்கு உணவளித்து ஒருவன் தன் விரதத்தை முறிக்க வேண்டும். இதுதான் நாம் பாண்டவ நிர்ஜல ஏகாதசி குறித்து விளக்கி வரும் புராணத்தில் இருக்கும் முக்கிய தகவல்கள். அடுத்ததாக, இவ்வாறு ஒருவர் விரதம் இருந்தாரேயானால் அவர் எல்லா புண்ணிய நதிகளிலும் குளித்த பலனையும் எல்லா புண்ணிய கஷேத்திரங்களிலும் பகவானை சேவித்த அதாவது தரிசித்த பலனையும் அடைவார்கள். அவ்வாறு அவர் இறக்கும் தருவாயில் யமதூதர்கள் வரமாட்டார்கள். மாறாக விஷ்ணு தூதர்கள் வந்து அவரை அழைத்து செல்வார்கள். மலை அளவு பாவங்கள் இருந்தாலும் கூட அதை எரித்து சாம்பலாக்க வல்லது இந்த நிர்ஜல ஏகாதேசி. இதை பீமன் தன் குடும்பத்தவர்களிடமும் தெரிவித்தான். எல்லாரும் வேதவியாசர் சொல்லின்படி விரதமிருந்து நற்கதி அடைந்தனர். பீமன் வயிற்றில் இருக்கும் அந்த நெருப்பு விரக்கா, உணவை செரிக்கும் நெருப்பு. பிரம்மா விஷ்ணுவிடமிருந்து வந்தவர். பிரம்மாவின் மகன் அங்கிரசா, இவரின் மகன் பிரகஸ்பதி, இவரின் மகன் சம்யு, இவரின் மகன் அக்னி அதாவது தீர்க்கான கடவுள். இந்த தீ நம்முடைய வயிற்றிலே தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் தான் ஒருவருக்கு பசியும் வருகிறது, உண்ட உணவு செரிக்கவும் இதுதான் பயன்படுகிறது. ஆதலால் இந்த ஏகாதசி விரதத்தன்று நாம் நிச்சயம் விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு கிரகங்களே இதற்கு அனுகூலமாக இருப்பதாக அறிவியலும் கூறுகிறது. ஏகாதசி விரதம் ஏதோ சமய சடங்குகளுக்காக மட்டும் அனுஷ்டிக்கப்படும் ஒரு விரதம் அல்ல. இது மருத்துவ அறிவியலிலே பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறையும் எந்த ஒரு மனிதர் தன்னுடைய ஜீரண மண்டலத்திற்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்று ஆங்கிலத்திலே அழைப்பார்கள், அந்த ஜீரண மண்டலத்திற்கு ஓய்வு கொடுக்கிறாரோ அவரது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதை 15 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து செய்து வரும் மனிதனுடைய வாழ்க்கையில் நோய் விரைவில் அண்டாது என்று மருத்துவ அறிவியல் கூறுகிறது. இதுதான் நம்முடைய இந்து தர்மத்தினுடைய, குறிப்பாக இந்த வைணவத்தினுடைய அறிவியல் கோட்பாடுகளின் சிறு பகுதி. ஆதலால் வாருங்கள், ஏகாதசி விரதத்தை தொடர்ந்து அனுஷ்டிப்போம். நம்முடைய உடல் நலத்தை பேணி காப்பது மட்டுமல்லாமல் பகவானுடைய திவ்ய திருவருளுக்கும் பாத்திரமாவோம். மிக்க நன்றி. அனைவருக்கும் பாண்டவ நிர்ஜல ஏகாதசி வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு ஏகாதசி மகாத்மிய கதை விளக்க காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை அடியேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.